இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.2ல் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.2ல் 9th சம் பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணி என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவோம். த ஏஜஸ் ஆஃப் ராகுல் அண்ட் ஹருண். ராகுல் ஹருண் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? ராகுல் ஹருண் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஏஜஸ் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5:7ங்கிற ரேஷியோவில் அவங்க இருக்கிறாங்க. சரியா? அப்போனா நம்ம வந்து அவருடைய ஏஜஸ் எவ்வளோன்னு தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 5x:7x இந்த ரேஷியோவில் தான் இருக்காங்க. 4 years லேட்டர் அப்போனாலே ஒரு 4 வருஷம் கழித்து அவங்களுடைய சம் ஆஃப் தேர் ஏஜஸை வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு 56 இயர்ஸ்னு கிடைக்குது. அப்போ 4 years அப்படின்னு ஆட் பண்ணணும். 5x + 4 7x + 4 இதுதான் அவங்களுடைய ரேஷியோ. இது ரெண்டையும் சம் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? 56 இயர்ஸ். அப்போ ரெண்டையும் சம் பண்ணலாமா? 5x + 4 + 7x + 4 = 56. இப்போ எக்ஸெல்லாம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். 12x + 8 = 56. 12x = 56 - 8. 12x = 48. x is equal to 48/12. So x is equal to 2 table 6 2s are 12, 2 2s are 4, 4 2s are 8, 166, 4 6 are 4. So x is equal to 4. ஸோ இப்போ எக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஆர் தேர் ப்ரெசன்டேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஜஸ் தான் 5:7, அதாவது 5x is 7x. ஸோ ராகுலோட ஏஜ் அப்படின்னா என்ன? ஹருணோட ஏஜ். ராகுல் ப்ரெசன்டேஜ் = 5x. ஸோ 5 × 4 20. அதே மாதிரி ஹருணோட ப்ரெசன்டேஜ். ஹருண் ப்ரெசன்டேஜ் = 7x. ஸோ 7 × 4 என்னங்க 28. ஓகேவா? ஸோ 20 24 அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ 20 28 அதுதான் நம்மளுக்கு இந்த கொஷினுக்குரிய ஆன்சர். ஓகேவா? ஸோ x is equal to 4, 5 × 4 20, 7 × 4 28. ஸோ ஆன்சர் இஸ் 20 28. இதுதான் இந்த சம். ஓகேவா? ஈஸியான சம். ரீட் பண்ணி பாருங்கள்.